ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மரீனா மாலோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இப்போ வந்து நம்ம ஹோம் சென்டரில் இருக்கோம். ஹோம் சென்டரில் வந்து ஹோமுக்கு தேவையான திங்ஸ், அதாவது பெட்டு, கிச்சன் எல்லாத்துக்கு தேவையான திங்ஸும் இங்கே இருக்கும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் குக்கிங் பேன்ஸ், ஃப்ரையிங் பேன், இந்த மாதிரி பிரியாணி பேன் இதெல்லாம் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். க்ரீன் கலர், பிங்க் கலர், பிளாக் கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே இவங்க ஒரே டைப்பில் வச்சுருக்காங்க. காஃபி மேக்கருமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஹோம் சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாததுன்னு எதுவுமே இல்லை. இங்கே எல்லாமே வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானது தான் திங்ஸ் தான் இங்கே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பேஸ் சேவிங்காக சோஃபா கடியில் தள்ளுற மாதிரி இந்த ஆர்கனைசிங் தான். இதில் வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இதில் வச்சுட்டோன்னா நமக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் நமக்கு இந்த ஆர்கனைசிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிரியாணி பேன்ஸ் தான். பிரியாணி பேன், ஷாலோ ஃப்ரை பேன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையவே வச்சுருக்காங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை பேனுங்க. ஃப்ரையிங் பேன், ஷாலோ ஃப்ரை பேன் எல்லாமே ஒன்று தான். இது வந்து பிரியாணி குக்கர். ஸோ பிரியாணி குக்கரே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லிவிங் ரூமில் சேர்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சேர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சோஃபா செட்டு எப்பயுமே எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சோஃபா செட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸும் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்டாச்சூஸ் ப்ளஸ் மார்பிள் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அழகாகவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வர செக்ஷன் தான் கிளாஸ் செக்ஷன். அதாவது கிளாஸ் பிளேட்ஸ், கிளாஸ் கப்ஸ், கிளாஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம். இந்த மாதிரி வந்து டீ அப்படின்னு சொல்லி வேர்டிங்ஸ் கொடுத்தே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டீன்னு இருக்குன்னா அதில் நம்ம டீ பவுடர் ஸ்டோர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே நிறையவே இருக்குது. ஹோம் சென்டர்னால் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமுக்கு தேவையான பொருள் தாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லணுன்னா வந்து கிச்சனுக்கு தேவையானது அதிகமாக இருக்குது இங்கே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புத்தா ஃபவுண்டெயின்ஸ் தான். புத்தான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே புத்தர் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அதை தவிர்த்து நான் கேட்டிங்கன்னா வந்து ட்ரீஸ், பிள்ளையார் போட்டது, ராதாகிருஷ்ணா போட்டது, சிவன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனால் நிறைய இருந்தது புத்தா தான். ஸோ புத்தா ஃபவுண்டெயின்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். தண்ணி ஊற்றியே காமிக்கிறாங்க, எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ். நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளில் ஒரு ஃப்ளவர் பாட் வச்சு அதில் ஃப்ளவர் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இங்கே வெரைட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் தான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.